நம்ம இன்னைக்கு சுண்டக்காய் ராஜ்மா வச்சு ஒரு சூப்பரான புளிக்குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? இப்போ கடாய் வச்சுக்கலாம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 போல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பழுத்த தக்காளி, நான் சுண்டைக்காவை நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்புத்தூள் தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததும் ராஜ்மா தனியாக நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போது தனியாக இன்னொரு பக்கம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 4-5 போல் மிளகு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப தேங்காய் ஊற்றக்கூடாது. பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சுண்டைக்காவும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ சூடான சாதத்தோடு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியிலே சாதத்தை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.